ஏற்றமும் இரக்கமும் நிறைந்துதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் இரண்டையும் அனுபவித்துதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கு உதாரணமாக தான் பழனி முருகன் திகழ்கிறார். காலையில் ஆண்டியாகவும் மாலையில் ராஜவம்சமாகவும் காட்சியளிக்கும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு தொடர்ந்து அருளை வாரி வழங்கித்தான் வராரு. ஆனால் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு பழக்க வழக்கம் என்னென்னா, ஆண்டி குளத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நாமும் ஆண்டியாகி விடுவோமோ என்ற எண்ணம் பலருக்கும் இருந்து வருகிறது. சந்தேகத்துடனே இறைவனை வணங்கி செல்கிறார்கள். சில நேரங்களில் வரிசையில் நிற்கும் போது ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகப்பெருமானை வணங்கக்கூடாது என்பதற்காக பின்னோக்கி சென்று விடுகிறார்கள். இப்படி நிறைய குழப்பத்துடனே இறைவனை வணங்குறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தில் என்னென்னா, குழப்பத்தோட எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையுடன் தான் அந்த விஷயத்தை அணுகணும். அது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, கடவுளை வணங்கும் முறையாக இருந்தாலும் சரி, அதில் நம்பிக்கை என்ற ஒரு அச்சாணி இருந்தால் மட்டும்தான் அது நகரும். நம்பிக்கை என்ற அச்சாணி கலரும் பட்சத்தில் வாழ்க்கை என்ற ஓட்டம் தான் செய்யும். அந்த வகையில் முருகப்பெருமான் வழிபாடும் இதுக்கு சால சிறந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா முருகன் திருவிளையாடல் எப்போதுமே வாழ்க்கையின் அம்சத்தை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் பழனி வைத்தே இந்த பழத்தை சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில், புராண காலகட்டத்தில் ஒரு பழத்திற்கு வரும் பிரச்சனை முருகப்பெருமான் நிகழ்த்தி வந்த திருவிளையாடல் பார்த்திங்கன்னா ஞானப்பழம் என்ற ஒரு பழத்தின் மூலம் உலகத்தின் உண்மையை அறிய வைத்தார் முருகப்பெருமானே சொல்லலாம். கோபப்பட்டு பழனி மலையில் ஏறிய முருகப்பெருமான் கோவணத்துடனே காட்சியளித்தார். அதாவது, எந்த ஒரு பொருளும் மீதும் ஆசை இல்லை எனக்கு, இனி என்னுடைய கோலம் இதுதான், நான் இங்குதான் இருப்பேன், எனக்கு யாரும் தேவையில்லை என்ற ஒரு முடிவெடுத்து உட்காரும் முருகப்பெருமான் பின்னாளில் அனைத்துவரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு ராஜ வம்சமாக அரசாட்சி செய்யும் அரசனாக, அழகனாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்று நீ உணரும் நேரத்தில் உனக்கு ராஜயோகம் வரும் என்பது தான் அதன் பொருள். அதாவது, உலகத்தில் எதுவுமே நிலையில்லை என்று உணர்ந்து நீ வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் போதுதான் இறைவன் உனக்கு ராஜயோகத்தை தருவான். அப்போதுதான் அந்த ராஜயோகத்திற்கான பெருமை உனக்கு கிடைக்கும், அதனுடைய அருமையும் உனக்கு புரியும் என்பதை முருகப்பெருமான் உணர்த்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏன் முருகர் வழிபாட்டில் கோமணத்தில் இருக்க முருகனை வழிபடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் இது என்று கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது சொல்லலாம். முருகப்பெருமானை எந்த ரூபத்திலும் நீங்கள் வழிபடலாம். பழனியில் காலை நேரத்தில் கோவணத்துடன் இருக்கும் முருகப்பெருமானையும் மாலையில் ராஜ வம்சத்துடன் இருக்கும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சால சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்ல வரார் முருகப்பெருமான் இந்த விஷயத்துலன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் கஷ்டப்பட்டு வந்தாலும் உங்களை உண்மையான நம்பிக்கை என்பது பற்றி வைத்திருந்தால் உங்களை ராஜ யோகத்துக்கு நான் உயர்த்துவேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் காலையில் கோவணத்துடனும் மாலையில் ராஜ கம்பீரத்துடனும் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தோடு நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை விஷயம், நீ சோர்ந்து விடாதே, பயந்து விடாதே, இன்றைய நிலை இப்படி இருக்கிறது என்று பயந்து விடாதே, நாளை நிலை நீ என் ராஜகோபுரமாய் உயர்வாய் என்று சொல்வதுதான். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க, முருகப்பெருமானை ஆண்டி குளத்தை தரிசனம் செய்தால் நாமும் ஆண்டி ஆகி விடுவோமோ என்று நினைத்து அந்த தரிசன நிகழ்வை தவிர்க்கிறாங்க. அது அப்படி இல்லை. உங்களை சொல்லப்போனால் உங்கள் மனசில் உள்ள கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்கும் நல்ல எண்ணங்களை வளர்வதற்கும் பாசிட்டிவான திங்கிங் வருவதற்கு நம்ம தரிசிக்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் உள்ள முருகப்பெருமானை தான். அந்த கோவணத்தில் இருக்க முருகனை நீங்கள் தரிசனம் செய்வதுதான் வாழ்வின் அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாழ்வில் எத்தகைய நிலைக்கு நம்ம கீழே தள்ளப்பட்டாலும் மீண்டும் உயர்வோம் என்பதை முருகப்பெருமான் மறைமுகமாக ஒரு தன்னம்பிக்கை வடிவமாக அதை சொல்கிறார். எனவே காலை நேரம் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது சிறப்புக்குரியது. ஆண்டி குளத்தில் இருக்க முருகனை நீங்கள் தரிசனம் செய்தால் கண்டிப்பாக மாலையில் ராஜயோகத்துடன் கூடிய முருகனை தரிசிக்கும் போது நீங்களும் ஒரு ராஜயோகத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் ஏற்படுத்துவார். அந்த தகடைகளை அகற்றுவார், உங்களுக்கான வழியை அவர் திறப்பார் என்பதுதான். ஆனால் சந்தேக கண்ணோட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழங்கினால் கண்டிப்பாக உங்களால் ஒரு எட்டு கூட வாழ்க்கையில் எடுத்து வைக்க முடியாது. எனவே நம்பிக்கையுடன் இறைவனை வணங்குங்கள், நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்வில் வெற்றிகளும் எல்லாம் குவித்து முன்னேறுவீர்கள். தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை நாம் பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.